ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எத்திக்ஸ் அண்ட் மாராலிட்டி வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஏற்கனவே அப்லோடட். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இது ஒரு கண்டினியூவேஷன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஸோ ஏற்கனவே எத்திக்ஸ்னா என்ன, மாராலிட்டினா என்ன, எத்திக்ஸ்ல இருக்க கீவேர்ட்ஸ் பத்திலாம் போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் பார்க்க போறோம். ஸோ எத்திக்ஸோட டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4ஆ பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டா எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் ஆர் நார்மேட்டிவ் எத்திக்ஸ், தென் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ் எத்திக்ஸ், அப்ளைடு எத்திக்ஸ். இந்த 4மே என்னென்னட்டு இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுவுமே ஃபர்தரா சப்டிவைட் ஆகும், அதையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டா எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் அண்ட் மீனிங். இதோட பிரைமரி கன்சர்ன் என்னதுன்னா, வெதர் அன் இஷ்யூ இஸ் மாரலி ரைட் ஆர் ராங். சிம்பிளா என்னதுன்னா, இது ஒரு தியரி மாதிரி, எது சரி எது தப்பு அப்படின்ட்டு ஒரு தியரியா ஒரு சொல்றது தான் இந்த மெட்டா எத்திக்ஸ். ஓகேங்களா? எது சரி எது தப்பு அப்படின்ட்டு பொதுவா மேலோட்டமா தியரிட்டிக்கலா உங்களுக்கு சொல்றது மெட்டா எத்திக்ஸ். அதுவே பிரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்சோ கால்ட் அஸ் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு ரூல் புக் மாதிரி. எதெல்லாம் அப்ராப்ரியேட் பிஹேவியர், இதெல்லாம் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு கொண்டு வரது. இப்ப ஒரு சொசைட்டில எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட் ஆகணும் அப்படின்ட்டு பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அடுத்தவங்களுக்கு துன்பம் தரது சரியா தவறா அப்படின்ட்டு பார்த்தா தவறு அப்படின்ட்டு நமக்கு தெரியுதுல்ல. இதுதான் அப்ராப்ரியேட் பிஹேவியர், இதெல்லாம் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் அப்படின்ட்டு வழிவகுத்திருக்கிறது தான் இந்த பிரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெட்டா எத்திக்ஸ்னா என்ன? சிம்பிளா எது சரி எது தப்பு அப்படின்ட்டு சொல்றது. பிரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்றது, இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றது. ஓகேங்களா? அதுவே டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எம்பரிக்கல் ஸ்டடி ஆஃப் த பீப்புள்ஸ் ஐடியா பேஸ்ட் ஆன் லாஸ் அண்ட் கன்வென்ஷன். ஸோ இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் வியூ பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தரை அடிப்பது சரியா, ஓகேவா, சரியா அப்படின்ட்டு கேக்குறோம் வச்சுக்கோங்க. அது மெட்டா எத்திக்ஸ். சரியா தவறா அப்படின்ட்டு கேட்கறது மெட்டா எத்திக்ஸ். ஓகேவா? அதுவே எத்தனை பேரு இவரை அடிக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறோம்ல, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ ஒரு சிலவங்க, இப்ப அவர் ஒரு திருடனா இருப்பாரு. ஓகேங்களா? ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை அடிச்சுதான் நம்ம இது பண்ண முடியும், பொருளை வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலவங்க சொல்றாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுடுவோம், அவங்க நமக்கு பொருளை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சிலவங்க சொல்றாங்க. சோ எத்தனை பேர் இப்ப ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, எத்தனை பேர் இவர் அடிப்பது சரி அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். எம்பரிக்கல் ஸ்டடி ஆஃப் பீப்புள் ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் லாஸ் அண்ட் கன்வென்ஷன். ஓகேங்களா? அடுத்தது அப்ளைடு எத்திக்ஸ்னா என்னதுன்னா, இட் இஸ் த மோஸ்ட் காமன் பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸ் used in everyday life. So it deals with ethical questions specific to practical fields such as abortion, medical ethics, environmental concern, business ethics, nuclear weapon and so on. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல அது அந்த எத்திக்ஸ் கரெக்டா தப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, கொரோனா வேக்சின் டெஸ்ட் பண்றாங்க. சோ இத ஹியூமன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டுக்கு போட்டு டெஸ்ட் பண்றாங்க. நார்மலா உங்களை ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஒரு உயிரை கொலை பண்றது சரியா தப்பா? நார்மலா கேட்டா என்ன சொல்லுவோம்? எல்லாரும் தப்புதான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே இப்ப அப்ப அந்த ரேட்டை நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்டிங்காக யூஸ் பண்றோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹியூமன்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதுலயா ஒரு உயிரினத்துல போட்டு டெஸ்ட் பண்ணி தானே நம்ம ஹியூமன்ஸ்க்கு நம்ம அந்த மெடிசனை கொண்டு வர முடியும். சோ கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ரேட்ல போட்டு டெஸ்ட் பண்றோம். அப்ப அந்த ஒரு ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அது சரியா இருக்குது. சோ அப்ளைட் எத்திக்ஸ்னா அந்த கன்சர்ன் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல அந்த அப்ளிகேஷன் கரெக்டா தப்பா, அந்த எத்திக்ஸ் கரெக்டா தப்பா அப்படின்ட்டு நம்ம பார்த்து யூஸ் பண்றது தான் இந்த அப்ளைடு எத்திக்ஸ். ஓகேங்களா? சோ மெட்டா எத்திக்ஸ் பார்த்தோம், பிரிஸ்கிரிப்டிவ் ஆர் நார்மேட்டிக் எத்திக்ஸ் பார்த்தோம், டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் பார்த்தோம், அப்ளைடு எத்திக்ஸ் பார்த்தோம். சோ இது எப்படி ஃபர்தரா டிவைட் ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிரிஸ்கிரிப்டிவ் ஆர் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா?
நம்ம ஒரு பிராக்டிக்கல் ரூல் புக் அப்படின்ட்டு சொல்லலாம். எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு பாக்குறோம்ல. சோ இது ஃபர்தரா வந்து ஒரு 4 டைப்பா டிவைட் ஆகுது. அது எதை பொறுத்து டிவைட் ஆகுதுன்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்சிக்வென்ஷியலிசம் ஆர் தியோலாஜிக்கல் எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கான்ட்ராக்டாரியனிசம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியான்டாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அப்புறம் விர்ச்சு எத்திக்ஸ் எல்லாமே ஃபர்தர் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்சிக்வென்ஷியலிசம் ஆர் தியோலாஜிக்கல் எத்திக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரல் ஒர்த்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா அதோட விளைவை பொறுத்துதான். நீ என்ன வேணா செய், ஆனா அதோட அவுட்கம் வந்து நல்லதா இருக்குன்னா சோ யூ ஆர் குட். அந்த கான்சிக்வன்ஸ பொறுத்து உன்னோட ஆக்ஷன் வந்து ஜட்ஜ் பண்ணப்படுதுன்னா அதுக்கு பேரு தான் தியோலாஜிக்கல் எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர் குட் இஃப் தே ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்கம் அண்ட் பேட் இஃப் தே ப்ரொடியூஸ் த நெகட்டிவ் ஒன்ஸ். பாசிட்டிவா உங்களுக்கு ஒரு அவுட்கம் கொடுக்குதுன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் குட். இதுவே உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குதுன்னா உங்க ஆக்ஷன்ஸ் பேட். ஓகேங்களா? A major form is utilitarianism, which aims to maximize overall happiness or pleasure for the greatest number. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஓவரால் ஹாப்பினஸ் ஆர் பிளஷர் கொடுக்கறதுனா அதுதான் வந்து சரியானது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டியரினிசம். சோ இது வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் ஆர் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் படி அவங்க செயல்படுறாங்களா இல்லையா அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த கான்ட்ராக்டரியனிசம். அத கான்ட்ராக்ட் படி அவங்க நடந்துக்கிட்டானா சரி, அக்ரிமெண்ட் படி அவங்க நடந்துக்கலன்னா அது தவறு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா டியான்டாலஜி. இது வந்து என்னதுன்னா டியூட்டி பேஸ்டு எத்திக். இது எதை போக்கஸ் பண்ணுதுன்னா உங்களோட கடமையை நீங்க கரெக்டா செய்யறீங்களா, அவுட்கம் பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களோட கடமையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா so you are right. ஓகேங்களா? so it focuses on rules, duties and obligation regardless of the consequences. விளைவு என்ன வேணாலும் இருக்கலாம், பட் உங்களோட கடமையை நீங்க கரெக்டா செஞ்சீங்களா அதுதான். and act-centered theory it touches certain actions are inherent rightly or wrong. ஓகேவா? இது இந்த டியான்டாலஜி கான்செப்ட்ல முக்கியமான பர்சன் யாருன்னா இமானுவேல் காந்த்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் இதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாரு. So one must follow moral laws even if the outcome is unfavorable. Outcome என்னதான் unfavorable இருந்தாலும் one should follow the moral laws. laws படி நடந்துக்கிட்டாதான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்றதுதான் இந்த டியான்டாலஜி. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கான்சிக்வென்ஷியலிசம் அப்படின்ட்டு ஒண்ணு பார்த்தோம். அவுட்கம் பேஸ்டு எத்திக்ஸ் பார்த்தோமா? ஓகேங்களா? இதுவும் அப்படியே ஒரு ஆப்போசிட் சினாரியோ. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ரயில் ட்ராக் இருக்கு. ஓகே, 2 ட்ராக் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல ஒரு 5 பேரை கட்டி வச்சிருக்காங்க, இன்னொன்னுத்துல ஒரு ஆள் தான் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அந்த ரயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா 5 பேர் ட்ராக்ல போயிடும். பட் யூ ஹாவ் த லீவர், யூ கேன் சேஞ்ச் த ட்ராக். ஓகேங்களா? உங்களால வந்து அத ஒருத்தர் இருக்க ட்ராக்லயும் உங்களுக்கு மாத்தி விட முடியும். அந்த ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா he is a killer. ஓகே, இந்த 5 people ஒரு innocent people. இந்த ஒருத்தவங்க வந்து he is a killer. ஓகே, சோ கான்சிக்வென்ஷியலிசம் என்ன பண்ணும்? அல்டிமேட் கிரேட்டஸ்ட் நம்பர், அல்டிமேட் ஹாப்பினஸ் அதுதான் பார்க்கும் கான்சிக்வென்ஷியலிசம். சோ 5 பேர் ஒருத்தவங்க லைஃப் பெருசா 5 பேர் லைஃப் பெருசா அப்படின்ட்டு கம்பேரிட்டிவ் பண்ணும்போது 5 பேர் தான் பெருசு அப்படின்ட்டு நீங்க லீவரை பிடிச்சி இழுத்தா அது கான்சிக்வென்ஷியலிசம். அவுட்கம் பேஸ்டு அப்ரோச்ச நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதுவே டியான்டாலஜி எப்படி பாக்குறீங்க? சோ நீங்க வந்து உங்களோட அவுட்கம், உங்களோட பிரின்சிபல் படி அவுட்கம் பார்க்காம நீங்க உங்களோட ரூல்ஸ் படி நடந்தீங்கன்னா, சோ அந்த லீவரை பிடிச்சி இழுக்காம ரூல்ஸ் படி நீங்க வந்து அதை பிடிச்சி இழுக்க கூடாது. சோ பிடிச்சி இழுக்காம இருந்தீங்கன்னா அங்க 5 பேர் உயிர் போயிடும், இங்க ஒருத்தவங்களோட உயிர் காப்பாற்றப்படும். சோ அவுட்கம் பார்க்காம நம்ம செய்யறது வந்து டியான்டாலஜி, டியூட்டி பேஸ்டு எத்திக்ஸ் சொல்லுவாங்க. அவுட்கம் பார்த்து நம்ம செய்யறது, அவுட்கம் வச்சுதான் உங்களை ஜட்ஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வென்ஷியலிசம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது விர்ச்சு எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு ஏஜென்ட் சென்டர்டு எத்திக்ஸ். சோ இட் எம்பசைஸ் த கேரக்டர் ஆஃப் த மாரல் ஏஜென்ட் rather than the action itself. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரொம்ப நல்லவங்க. சோ
அவங்களோட ஆக்ஷன்ஸ பார்க்காம அந்த ஏஜென்ட் செய்யற காரியம்ன்றது, அந்த ஏஜென்ட் சென்டர்டா நடக்கிற எத்திக்ஸ் தான் விர்ச்சுவ எத்திக்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி எது சொன்னாலும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்றாங்க. மதர் தெரேசா எது செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம பண்றதுதான் வந்து விர்ச்சுவ எத்திக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் a virtuous person would do based on cultivating traits like honesty, courage and compassion. ஓகேங்களா? சோ இது எது எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். விர்ச்சுவ எத்திக்ஸ்ல யார் வந்து ஹீரோ, ஏஜென்ட்ஸ். விர்ச்சுவ எத்திக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யார் மோஸ்டா இதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டல், அக்வினாஸ், ஹர்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்றவங்க சொல்றாங்க. யூட்டிலிட்டேரியனிசம். சோ அப்படின்னா என்ன? கான்சிக்வென்ஷியலிசம்னு சொல்லலாம். கான்சிக்வென்ஸ் அவுட்கம் வச்சு உங்களோட இதை ஜட்ஜ் பண்றது. பென்தம் மில் ஹேர் இவங்கெல்லாம் வந்து யூட்டிலிட்டேரியனிசம் கான்செப்டை சப்போர்ட் பண்றவங்க. அடுத்தது டியான்டாலஜி. அதுனா என்ன? உங்களோட ரூல்ஸ் படி நடக்கணும், லா படி நடக்கணும், உங்களோட ஆப்ளிகேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சோ இந்த மேக்சிம்ஸ் இதை ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா டியான்டாலஜி. சோ இமானுவேல் காந்திசம் அப்படின்ட்டு இது சொல்லலாம். ஓ நீல் டொனாகன் இவங்கெல்லாம் வந்து டியான்டாலஜியை சப்போர்ட் பண்ற ஐடியாஸை கொடுத்திருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்டேரியனிசம். இது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி கரெக்டா கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நடந்தீங்கன்னா ரைட், இஃப் நாட் யூ ஆர் ராங். ஓகேவா? ஹோப்ஸ், ரொசாயே, நோசிக் இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டேரியனிசத்தை சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? விர்ச்சுவ எத்திக்ஸ்ல ஏஜென்ட், யூட்டிலிட்டேரியனிசம்ல கான்சிக்வன்ஸ், டியான்டாலஜில லாஸ், கான்ட்ராக்டேரியனிசம்ல அக்ரிமெண்ட்ஸ். தென் வாட் இஸ் எத்திக்கல் இன்ட்யூஷனிசம்? இன்ட்யூஷன் அப்படின்ட்டு உங்களோட இன்ட்யூஷன் ஒண்ணு சொல்லுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களோட உள்ளுணர்வு ஒண்ணு சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல, உங்க உள்ளுணர்வு படி நீங்க கேட்டு நடக்கிறது தான் இந்த எத்திக்கல் இன்ட்யூஷனிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. the view that moral truth are understood through intuition. ஓகேங்களா? அடுத்தது ஈகோயிசம் அப்படின்ட்டு வந்து என்னதுன்னா, the belief that the best action is one that maximize one's own good. சுயநலவாதி சிம்பிளா சொல்ல போனா. சோ அவங்களுக்கு எது நல்லதோ, அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை செஞ்சுட்டு போறவங்க, அதை பிலீவ் பண்றவங்க ஈகோயிஸ்ட் பிடிச்சவங்க, ஈகோயிசம். இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரூயிசம். the belief that is moral to live for others rather than oneself. என்னதான் வந்து தனக்கு அது பெனிஃபிட் கொடுத்தாலுமே பட் அது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னுமே பெனிஃபிட்டா வாழ்வாங்க அப்படின்ட்டு தன்னலம் மாறாத பொதுநலமா அவங்க செயல்படுறது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆல்ட்ரூயிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அக்கௌண்டபிலிட்டி ரெஃபர்ஸ் டு, அக்கௌண்டபிளா இருக்கிறதுனா என்னதுன்னா, சோ ஆன்சரபிலிட்டி ஆஃப் அபிஷியல்ஸ் ஃபார் டியூ டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அசைன் டு தெம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய ப்ராப்பரா செஞ்சு அதை ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது, ஆன்சரபிளா இருக்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறதுன்ட்டு சொல்லுவாங்க. தென் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டல், கைண்ட்னஸ் இஸ், அரிஸ்டாட்டல் படி கைண்ட்னஸ்னா என்ன அப்படின்ட்டு என்னது பாத்தீங்கன்னா, helpfulness towards someone is need not in return for anything nor the advantage of the helper himself. ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு நம்ம உதவுறோம், நம்ம வந்து எந்த ஒரு அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ரிட்டர்னும் எதிர்பார்க்காம, நமக்கு அது அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காம செய்யறதுதான் கைண்ட்னஸ். ஹெல்ப்ஃபுல்னஸ் டுவர்ட் someone in need not in return for anything nor the advantage of the helper himself. ஓகேங்களா? அடுத்தது, what does the term probity mean? இந்த ப்ராபர்ட்டிக்கு முன்னாடி நமக்கு ஹானஸ்டினா என்ன, இன்டெகிரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். போன வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹானஸ்டினா என்ன, இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். ஹானஸ்டினா உண்மை, இன்டெகிரிட்டினா நேர்மை. அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் போன வீடியோல பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ப்ராபர்ட்டி இந்த சென்ஸ் எங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் கல்ச்சர்ல யூஸ் பண்றது தான் இந்த ப்ராபர்ட்டி. ஓகே, இப்ப ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைய நேர்மையாவும் கரெக்டாவும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எதுவுமே இது பண்ணாம நேர்மையா கரெக்டா இன்டெகிரிட்டியா அவங்க அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறத ப்ரொபிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்டெகிரிட்டி, அப்ரைட்னஸ் அண்ட் ஹானஸ்டி தான் இந்த ப்ரொபிட்டி வந்து டிஃபைன் பண்ணுது. இது rather than their individual character, how they behave in that professional workplace அப்படின்ட்டு சொல்றது தான் இந்த ப்ரொபிட்டி.
Fourth question பார்க்கலாம். According to Aristotle, the ultimate end of all human pursuit is. So இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் happiness. According to Aristotle, the ultimate end of all human pursuit is happiness. Moving on to the next final question. So what does empathy refers to? So போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல 2-3 questions நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். empathy அப்படின்னா என்னதுன்னா ability to imagine oneself in another place and understand that feeling, decides, ideas and action. So அடுத்தவங்களோட நிலைமையில நம்மள வச்சு பார்க்கிறது தான் இந்த எம்பத்தி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. 3 இது வரும், அப்பாத்தி, சிம்பத்தி, எம்பத்தி அப்படின்ட்டு. ஸோ அப்பாத்தினா நீங்க வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே காட்டாம இன்டிஃபரண்டா இருக்கிறது தான் வந்து அப்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிம்பத்தினா ஐயோ பாவம் அப்படின்ட்டு நீங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து பரிதாபப்படுறீங்கல்ல, அதுதான் சிம்பத்தி. ஸோ எம்பத்தினா அவங்களோட பிளேஸ்ல வச்சு பார்த்து நீங்க வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க, பட் இருந்துமே நீங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்யறீங்க தெரியுமா? உங்களுக்கே ஒரு கஷ்டம் இருக்கலாம், அவங்களோட நிலைமைய பார்த்து யோசிச்சு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறீங்க தெரியுமா? அதுதான் வந்து எம்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட மாதிரி voting சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி வீடியோ நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூவேஷனுமே இருக்கும். இன்னும் ஒரு சில டேர்ம்ஸ் தான் இருக்கு, இதை பார்த்தாலே போதுமானது. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம்.